ஏசிய சபையினுடைய ஸ்தாபகர் சுந்தர ஐயாவுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். ரொம்ப அருமையான சாட்சி. ஒரு தடவை அவருடைய காரை கொண்டு போய் அவருடைய டிரைவர் ஒரு இடத்துல மோதிட்டார். மோதின உடனே காரை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. போன உடனே டிரைவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா என் மேலதான் தப்பு, காரை தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் ஃபைன் கட்டிடுறேன், தண்டனை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே கார் யாருது? இந்த மாதிரி சுந்தர ஐயாவது. ஓனரை வர சொல்லு. இப்ப இவர் சொல்லியிருக்கிறாரு, ஐயா அவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வரமாட்டாங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் கால் வைக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு வண்டியை கொடுத்துருங்க, நான் என்ன செய்யறேன், ஃபைன் என்னவோ இல்ல தண்டனையோ நானே வாங்கிக்கிறேன். உடனே அந்த எஸ்ஐ சொல்லிட்டாரு, அது என்ன, சுந்தரத்தை வர சொல்லு. அவருக்கு தெரியாது, அவருடைய மரியாதை அவருக்கு தெரியாது. சுந்தரத்தை வர சொல்லு, அவர் வந்தாதான் நான் வண்டியை விடுவேன், இல்லைன்னா தர மாட்டேன். இப்ப தயங்கி ஜப வீட்டுக்கு போன் அடிச்சிருக்கிறார் டிரைவர். ஐயா அந்த மாதிரி வண்டியை பிடிச்சிட்டாங்க, தப்பு என் மேலதான், ஆனா நீங்க வந்தாதான் விடுவேன்னு சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. சுந்தர ஐயா சொன்னாரா, அங்கே இரு தம்பி, ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன்ட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிருக்கிறார். போய் சுந்தர ஐயா ஸ்டேஷனுக்குள்ள அப்படி காலை வைக்கிறாரு. அப்படி காலை வைக்கிறாரு. உள்ள 4 பேர் இருக்காங்க, ஒரு எஸ்ஐ, 2 கான்ஸ்டபிள், இந்த டிரைவர், ஒரு ரைட்டர், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்படி காலை வைக்கிறாரு. வச்ச மாத்திரத்துல 5 பேரும் எழுந்திரிச்சு அப்படி நின்னானா. இவர் யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது. சுந்தரையாவை யாருன்னே எஸ்ஐக்கு தெரியாது. நின்ன மாத்திரத்துல அப்படி காலை உள்ள வச்ச உடனே அப்படி ஏஞ்சி நின்னானா. ஐயா உங்களுக்கு என்ன வேணும்னு நானும், அந்த கார் என்னது, நான் தான் சுந்தரம், என்னத்தான் நீங்க வர சொன்னீங்க. அந்த டேபிளை திறந்து சாவி எடுத்து கையில கொடுத்து நீங்க போங்க ஐயா. ஒரு சொல்லியிருக்கிறாரு, இல்ல நீங்க தான் என்ன வர சொன்னீங்க. ஐயா நீங்க போங்க, வண்டி எடுத்துட்டு போங்க, தம்பி டிரைவர் வண்டி எடுத்துட்டு போப்பா அப்படின்னு அனுப்பி விட்டுட்டான். ஒரு கேள்வி கேட்கல. இன்னும் சுந்தரையா யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவர் மேலிருந்த அபிஷேகம் புறஜாதியாரை எழும்பி நிற்க பண்ணுகிறது. இதுதான் கர்த்தர் ஆவிக்குரியவனுக்கு கொடுத்திருக்கிற கணம். இதான் பூமியின் ராஜாக்கள் கணத்தையும் மகிமையும் கொண்டு வருவார்கள். நீ நானும் வந்து நின்னா இதுதான் நடக்கணும். நியாயமா இதுதான் நடக்கணும்.